வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கின் இனப்பரம்பலை மாற்றும் முயற்சியை நிறுத்துமாறு அமைச்சர் சமலுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் அவசர கடிதம். தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடல் நவம்பர் 2 ஏற்பாடு. நீதி கோரும் போராட்டங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு பாப்பரசர் பிரான்சிஸ் அறிவிப்பு. வடக்கில் புதுப்பிக்கப்பட்ட சக்தி திட்டங்களில் முதலிட தயாராகும் இந்திய நிறுவனங்கள். அமெரிக்காவிடம் மற்றொரு போர்க்கப்பலை பொறுப்பேற்கிறது இலங்கை கடற்படை. வடக்கின் இனப்பரம்பலை மாற்றி அமைக்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு கோரி தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் சமல் ராஜபக்சவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வடமாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் ஜனாதிபதியின் கிராமத்துடனான மக்கள் சந்திப்பு எனும் தொனிப்பொருளில் கடந்த ஏப்ரல் 3 வவுனியா மாவட்டத்தில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் வெடி வைத்த கல்லு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பொகஸ்வெல என தற்போது பெயர் மாற்றம் பெற்றுள்ள கொச்சியான் குளம் என்ற தமிழ் மக்களின் மரபுரிமையுடைய பூர்வீக கிராமத்தில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது அப்போதைய வவுனியா மாவட்ட செயலாளர் சமன் பத்துலசேனவின் வேண்டுகோளின் பிரகாரம் வடமத்திய மாகாணத்தின் எல்லைக்குட்பட்ட கெப்பட்டி கொலாவ பிரதேச செயலாளர் பிரிவின் கணுகாவேல கிராம அலுவலர் பிரிவைச் சேர்ந்த 600 குடும்பங்களும், பதவியா கிராம அலுவலர் பிரிவு மற்றும் கம்பிலி வெல லெதகண்ண கிராமங்களைச் சேர்ந்த 430 குடும்பங்களும் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் வெடிவைத்த கல்லு கிராம அலுவலர் பிரிவுடன் இணைப்பதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அண்மையில் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கு வவுனியா மாவட்ட தற்போதைய அரசாங்க அதிபரினால் சமன் பந்துல சேனவின் கோரிக்கை முன்மொழிவாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மாகாணங்களின் எல்லைகளை மாற்றி அமைப்பதன் ஊடாக வடக்கு மாகாணத்தின் இனப்பரம்பல் கோலத்தை மாற்றியமைத்து அதனால் அப்பிரதேசத்தில் தமிழ் மக்களின் அரசியல் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்குகின்ற செயற்பாடாக இது திட்டமிடப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு முரணாகவும் இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற செயலாகவும் இது அமையும் என்பதால் இந்த நடவடிக்கையை உடன் நிறுத்தும்படி வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் அரசின் இவ்வாறான செயல்முறைகளை வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த செயல்பாட்டை உடன் நிறுத்துமாறு தங்களை நாடி நிற்கின்றோம். இவ்வாறான மறைமுக நிகழ்ச்சி திட்டங்களூடாக முன்னெடுக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களே இந்நாட்டின் 30 வருடங்களுக்கு மேல் நடந்த யுத்தத்திற்கு வித்திட்டதாகவும் இன நல்லுறவை பாதிக்கும் விடயமாக அமைந்திருப்பதையும் நினைவுபடுத்துகிறோம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடல் எதிர்வரும் நவம்பர் 2 யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை முற்றுப்புழுதாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய அரசை ஒருமித்த நிலைப்பாட்டில் கோருவதற்காக தமிழ் தேசிய பரப்பில் செயலாற்றும் அனைத்து கட்சிகளின் கலந்துரையாடலை எதிர்வரும் 2 செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 10:30 மணியளவில் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட இணைய வழியான கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய கூட்டத்தில் செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா மற்றும் பேராசிரியர் சிவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி முன்னெடுக்கப்படும் சகல போராட்டங்களுக்கும் பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என கோரி கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை பாப்பரசருக்கு அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். இந்த கடிதத்திற்கு பாப்பரசர் பிரான்சிஸ் தனது சொந்த கையெழுத்தில் பதில் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி முன்னெடுக்கப்படும் சகல போராட்டங்களுக்கும் பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அந்த கடிதத்தில் பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்று வரும் துயர்மிகு சம்பவங்கள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் இலங்கை மக்களுக்காக அடிக்கடி கடவுளிடம் வேண்டிக் கொள்வதாகவும் பாப்பரசர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் உள்ள தீவு பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களில் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்திய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனைய திட்டத்தை முன்னெடுக்கவுள்ள அதானி குழுமத்தைச் சேர்ந்த அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இந்த விடயத்தில் கூடுதல் அக்கறை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இந்த வாரம் கொழும்பில் அரசாங்க உயர் அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்த உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு, அனலைதீவு, நைலந்தீவு ஆகியவற்றில் சீன நிறுவனம் கலப்பு மின் நிலையத்தை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதையடுத்து இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை இலங்கையில் 400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் புதுப்பிக்கத்தக்க சக்தி மின் திட்டத்தில் $800 மில்லியன் சீன நிறுவனம் ஒன்று முதலீடு செய்ய உள்ளதாக பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகம் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடலோர காவல்படையின் சேவையிலிருந்து நீக்கப்பட்ட டக்ளஸ் முன்ட்ரோ என்ற ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பலை இலங்கை கடற்படையினர் நாளை மறுநாள் பொறுப்பேற்க உள்ளனர். இந்த கப்பலை பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக இலங்கை கடற்படையின் மூத்த அதிகாரிகள் குழுவொன்று இன்று அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்லவுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. வாஷிங்டனில் உள்ள சியாட்டிலின் இலங்கை கடற்படை அதிகாரிகளிடம் அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகளால் இந்த போர்க்கப்பல் கையளிக்கப்பட உள்ளது. அமெரிக்க கடலோர காவல் படையிடமிருந்து இலங்கை கடற்படை பெற்றுக்கொள்ளும் 3வது போர்க்கப்பல் இதுவாகும். சியாட்டிலில் இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒரு குழுவினருக்கு தற்போது இந்த போர்க்கப்பலின் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஏனையவர்கள் அடுத்த ஆண்டு அங்கு சென்று கேப்டன் லங்கா திசாநாயக்க தலைமையில் கப்பலை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த போர்க்கப்பலில் பராமரிப்பு மற்றும் புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இதனை பரிமாற்றம் செய்வது தொடர்பான உடன்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், எவ்வாறாயினும் 2022ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் சோதனை ஓட்டத்திற்கு கப்பல் தயாராகி விடுபற்றும் கூறப்படுகிறது. வவுனியாவைச் சேர்ந்த ஊடகவியலாளர் நவரத்னம் கபிலநாத் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் வவுனியா அலுவலகத்திற்கு விசாரணைக்காக சமூகம் அளிக்குமாறு அவருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியாவை தளமாக கொண்டு இயங்கி வரும் வறுமைக்குட்பட்ட மக்களுக்காக உதவும் சமூக ஆர்வலர் அமைப்பு ஒன்று தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்படுவதை கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் நவரத்தினம் கபிலநாத் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலமாக வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து பகுதியிலும் ஊடகத்துறையினரை அச்சுறுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. தனது புலனாய்வாளர்களை வைத்து மக்களுக்காக குரல் கொடுக்கும் தம்மாலான பணிகளை செய்து வரும் ஊடகத்துறையினரை உள ரீதியாக தாக்கத்திற்குள்ளாக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ள அரசாங்கம் அதற்காக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவை பயன்படுத்துகிறது. அரசாங்கம் தமது இயலாமையின் உச்சமாக ஊடகத்துறையினர் மீது அழுத்தத்தினை பிரயோகிப்பதானது ஜனநாயகத்தின் மீதான சந்தேகத்தினை எழுப்புகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து மத வழிபாடு தலங்களிலும் விசேட பூஜைகளை நடத்துவதற்கான புதிய சுகாதார வழிகாட்டு நெறிகள் வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி பௌத்தர்கள் பௌர்ணமி நாட்களில் மற்றும் போதி பூஜையின் போது 50 பேரின் பங்கு பெற்றலுடன் வழிபாட்டில் ஈடுபட முடியும். கத்தோலிக்க, இஸ்லாம் மற்றும் இந்துக்கள் விசேட மத வழிபாடுகளின் போது 50 பேரின் பங்கு பெற்றலுடன் கலந்து கொள்ள முடியும். அதன்படி சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்களின் பொறுப்பாளர்கள் சுகாதார பாதுகாப்பு மற்றும் தற்போதுள்ள சுகாதார வழிகாட்டுதல்கள் மீறப்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை சுகாதார வழிகாட்டுதல்களை மீறுபவர்கள் குறித்து தேவைப்பட்டால் போலீசாருக்கு அறிவிக்க வேண்டி ஏற்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். திருமணத்தை தவிர ஏனைய விருந்துகளை நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று பரவல் இன்னும் நிறைவடையவில்லை என்பதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகளில் அதிகளவு மாணவர்கள் கல்வி கேட்கும் வகுப்பறைகளில் மாணவர்களை பகுதியாக அழைத்து கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அனைத்து அரசாங்க பாடசாலைகளிலும் தரம் 1 முதல் 5 வரையான ஆரம்ப பிரிவுகளுக்கான வகுப்புகள் நாளை திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார வழிகாட்டுதல்களின் கீழ் வகுப்புகளை ஆரம்பிக்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனுமதி வழங்கியுள்ளார். முதற்கட்டமாக 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகள் அக்டோபர் 21ஆம் தேதி ஆரம்பமானது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ள வகுப்புகளை நடத்தும் போது மாணவர்களை பகுதியாக அழைத்து கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அதிபர்களுக்கு முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் ஏனைய தரங்களுக்கான வகுப்புகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். சீனாவில் இருந்து சேதன உரத்தை ஏற்றி வரும் கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
துறைமுகத்திற்குள் கப்பலை நுழையவிட வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதற்கான காரணம் தெரியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். குறித்த கப்பல் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று தெரிவித்த அந்த அதிகாரி, எனினும் அது இன்னும் கொழும்பு துறைமுகத்தை எல்லையை அடையவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். குவிங்டாவோ என்ற சீன நிறுவனத்திடம் 96,000 தொன் சேதன உரத்தை கொள்வனவு செய்யும் உடன்பாட்டில் அரசாங்கம் கையெழுத்திட்டிருந்த நிலையில் அதன் மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அதில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து குறித்த உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்தது. எனினும் சீன நிறுவனம் ஒரு தொகுதி உரத்தை கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு அனுப்பியுள்ள நிலையிலேயே அந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குவிங்டாவோ என்ற